இன்றைய இந்த குத்துபா பேருரையில் அல்லாஹுவை நேசிக்கும் ஒரு குடும்பத்தின் பண்பாடுகள் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தி அதிலிருந்து நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய எண்ணத்தில் இங்கிருந்து செல்லக்கூடிய நற்சிந்தனை அல்லாஹ் நம்ம மீது கருணையாக பொழிவானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு தரப்பான மக்கள் தான் வாழ்கிறோம். ஒன்று நண்பனா வாழ்வோம், இல்லாட்டி எதிரியா வாழ்வோம். நட்பு என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, எதிரி என்பது செயல்பாடோடு சம்பந்தப்பட்டது. எனவே நட்பு என்ற விடயத்தில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் நமக்கு விருப்பம் இல்லாட்டி அதை ஆசையோடு செஞ்சுட்டு போய்த்துருவோம். நம்ம யாரை எதிர்க்கிறோமோ அவன் விரும்பாததெல்லாம் நம்ம விரும்பின மாதிரி செஞ்சுட்டு போவோம். அப்ப நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா, நமது நேசம் அல்லாஹ்வுக்குரியதாக இருக்குதா இல்லையா என்ற அடிப்படையில் இன்றைய குத்துவாவினூடாக சில செய்திகளை அறிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாரும் எப்படி சொல்வோம், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், என் வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு தான், என்னுடைய வருமானம் அல்லாஹ்வுக்கு தான். அது அழகாக சொல்லுவோம். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய முழு வாழ்வு என் ரப்புக்கு சொந்தம்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செயல்படுத்துவோம்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை எதை காட்டுது? அல்லாஹ்வை நான் மிகவும் நேசிக்கிறேன், அல்லாஹ்வை மீறி எந்த நேசமும் எவனுக்கு வைக்க மாட்டேன் அப்படின்றத காட்டுது. இது ரியலானதா, உண்மையானதா என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வாயளவில் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் செயலளவில் கொண்டு வந்தால்தான் ஒரு முஸ்லிம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், நாங்கெல்லாம் முஸ்லீம்கள், 5 நேரம் பள்ளிக்கு போகிறோம், தாடி வச்சிருக்கிறோம், குருவான் சொன்னபடி வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு ஷடவை உருவாக்குவோம். ஆனால் உண்மையிலே ப்ராக்டிக்கலாக லைஃப் அப்படி இருக்குதா என்றால் கிடையாது. அதில் முக்கியமாக எனக்கு எது விருப்பமோ அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கை, எனக்கு எது விருப்பம் இல்லை அது எனக்கு தேவையில்லை என்ற மெத்தடை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த மெத்தடுக்கும் அல்லாஹ்வை கொண்டு வர நம்ம யோசிக்கிறோம். அல்லாஹ் ஒரு சலுகை போட்டிருப்பாங்க, அதை விட்டுட்டு நம்ம ஒன்றா போடுவோம், போட்டுட்டு அல்லாஹ்வை அங்கேக்கு என்ன செய்வோம், டேம் பண்ண பார்ப்போம், அல்லாஹ் இங்கே வந்துடணும். இதுதான் ரியலான நம்மளோட லைஃப்ல போயிட்டு இருக்குது. உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கட்டும், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அவர் பண்பாடுகள் எப்படி இருக்கும், நடத்தைகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய ரியல் லைஃப் எப்படி இருக்கும் என்பதுதான் இன்றைய சாராம்ச சொற்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு பல நிஅமாக்களை தந்திருக்கிறான், எண்ணிக்கையில் அடங்காத சொத்துக்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களுக்குள்ளே நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா, உங்களுக்குள்ளே பல்வேறுபட்ட அத்தாட்சிகளை நான் வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் தன்னை பற்றி பெருமிதமாக பேசுகிறான். ஆமா, அது உண்மைதான். அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான், அது இல்லை என்றால் தான் அதனுடைய வருத்தம் விளங்கும். நாவை தந்திருக்கிறான், ஒரு நாளைக்கு அதை இழுத்துக்கிட்டா தான் அதனுடைய தேவை விளங்கும். கைகால தந்திருக்கிறான், ஒரு நாளைக்கு படுக்கையில் இருந்தால் தான் அதனுடைய உண்மை தன்மை புரியும். அல்லாஹ் சிந்தனையை தந்திருக்கிறான், 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படாத வரைக்கும் அதனுடைய பெருமானம் தெரியும். அப்ப அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எல்லா விதமான சொத்துக்களையும் அல்லாஹ் எல்லா விதமான நியமாக்களையும் தந்துதான் அவனுடைய நட்பு கொள்ளுமாறு சொல்கிறான். அல்லாஹ் தராம நட்பு கேட்கல. இன்றைக்கு நம்ம நட்பெல்லாம் எப்படி இருக்கும், கொடுத்தா நட்பு, கேட்டா விரோதி. காசு பணம் இருக்கும் வரைக்கும் சுத்தி வருவான், காசு பணம் இல்லாம போனா விரண்டு ஓடுவான். இதுதான் நமது நட்பு. ஆனா அல்லாஹு தஆலாவுடைய நட்பு, அவன் மீது நாங்கள் கொள்ள வேண்டிய நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் சாதாரணமாகவும் கிடையாது, சகல விதமான நமக்கு தந்துதான் வச்சிருக்கிறான். நமக்கு மூச்சு காற்றுல இருந்து எல்லாம் ஃப்ரீயா தந்திருக்கிறான். பொதுவாக ஓசியில கிடைச்சா அது நமக்கு ஒரு காலமும் பிரயோஜனம், அது பெனிஃபிட் தெரியாது. இப்ப கணவர் நிற்கிறாரு, ஒவ்வொரு நாளும் உழைச்சி தருவாரு,
ரமதான்ல ஒருத்தன் வந்து ஒரு 1000 ரூபாய் காசை கொடுப்பான், அவனுக்கும் யாரெல்லாம் பறக்க செய்வான் துவா செய்வான். புருஷனுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப டெய்லி கொடுத்து கொண்டு இருக்கிறது, டெய்லி கவனிச்சு கொண்டு இருந்தா அது பெருமானம் கிடையாது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒருத்தன் கொடுத்துட்டான்னா அது பெருசா படுகுது. ஏன்னா ரப்புல் ஆலமீன் டெய்லி தர்றான், ரப்புல் ஆலமீன் நிமிஷத்துக்கு நிமிஷம் தர்றான், அவனை மறந்துடுறான். எவனாச்சும் ஒருத்தன் வந்து டாக்டர் வருவாரு, எங்க கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வரக்கூடாதா, அப்பதான் டாக்டர் பாருப்பா அவரு தான் போய் என்ன பாதுகாத்தாருன்றது பாக்குறோமா இல்லைங்களா? அப்ப நமது நட்பு அல்லாஹ் மீது இருக்க வேண்டிய நட்பு காலத்துக்கு காலம் அல்லாஹ் அப்படியே சீண்டி பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. எப்ப தெரியுமா அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான்? எப்போது எல்லாம் கை முடிச்சுட்டு நம்ம கூட ஒத்து வராதுப்பா, அவங்க மான என்னால பாதுகாக்க முடியாதுப்பா, அப்படின்னாதான் யாருன்னு கூப்பிடுறது. பாத்தீங்களா? பொதுவாகவே மனிதனுடைய இயற்கையான குணம் என்னன்னு சொன்னா, நேர்மையான சிந்தனை கொண்டவனாக, நேர்மையாக நேசிக்க தெரிஞ்சவனாக கிடையாது. எல்லாரும் சந்தர்ப்பவாதிங்க, எல்லாருமே சந்தர்ப்பவாதிங்க. சந்தர்ப்பம் வரும்போதுதான் தட்டி பார்க்கிறது. இஸ்லாத்துடைய அடிப்படை அது கிடையாதுங்க. இஸ்லாத்தின் பேஸ்மெண்ட் அது கிடையாதுங்க. அல்லாஹுவை நேசித்தால் அந்த நேசம் தினசரி நீங்கள் புடம் போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். தினசரி உங்க வாழ்க்கையை அது மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுக்குரிய நேசம் உங்களை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு இடத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹை நேசிக்கக்கூடிய ஒருத்தனாக நான் இருந்தால் என் பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹை நேசிக்கக்கூடிய ஒருத்தனாக என் குடும்பம் இருந்தால் என் குடும்ப சரௌண்டிங் எப்படி இருக்கு தெரியுமா? நான் அல்லாஹை நேசிக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்தால் என் பள்ளி நிர்வாகம் எப்படி இருக்கு தெரியுமா என்று அந்த நேசத்துக்கு பின்னாடி நாம் கேட்கும் கேள்விக்கு சிறந்த பதில் கிடைக்கும். அந்த நேசம் சரியில்லை என்றால், அந்த நேசம் கரெக்டாக இல்லை என்றால் பதிலும் கரெக்டா வராது, நடத்தையும் கரெக்டா இருக்காது. அப்ப அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடிப்படையில் நமது குடும்பத்தையும் நாம் எப்படி வழிநடத்தணும் என்பது கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு தூக்கம் பெருசாப்படாது, ரொம்ப கடும் டயர்டெல்லாம் பெருசாப்படாது, ஏழ்மை பெருசாப்படாது, மார்க்கத்தை சொன்னால் அடுத்தவன் ஏசுவான் என்கின்ற டென்ஷன் இருக்காது. அவன் எப்பொழுதுமே நேர்மையாக நிதானமாக பயணிக்கக்கூடியவனாக இருப்பான். அதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரஹிம் அல்லாஹ், அவனுக்கு அருள் செய்வானாக அல்லாஹு தாலா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ்வை விரும்பி எழும்புறான் பாருங்க, அவனுக்கு அல்லாஹ் ஸ்பெஷலாக ரஹமத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அதிகாலை நேரத்தில் தஹஜ்ஜுத் நேரத்தில் தன் தூக்கத்தையே செலவழித்து அல்லாஹ்வுக்காக எழும்புறாள் பார், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. தாயின் தந்தை எழும்பி பிள்ளைகளை எழுப்பி விடுகிறார்கள் பாருங்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உன் பொறுப்பு மறுமையில் விசாரிக்கப்படும். அதை கரெக்டா செஞ்சனா உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைங்களையும் தஹஜ்ஜுக்கு எழுப்பி ஓத தொலை வைத்து அப்புறமாக அல்லாஹ்வுடைய வேதத்தை திருப்திகரமாக ஓதி நேடி வச்சுக்க, அன்றைக்கு தான் நீ அல்லாஹ்வை திருப்தியா நேசித்த ஒரு மனுஷனா மாறுவ. இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு நம்ம லைஃப்ல இருக்குதா? இந்த மாதிரியான ஒரு முறைமை நமக்கு வாழ்க்கையில் கொடுத்திருக்குதான்னா, எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு ரமலான் வரணும், அது ஃபர்ஸ்ட் ரமலானு, செகண்ட் ரமலானு, தேர்ட் ரமலானு, அப்புறமா படிப்படியா குறைஞ்சு கடைசி பார்த்து திருப்பி என்ன செய்யறது, சார்ஜ் பண்றது. இதுதான் நம்ம லைஃபா இருக்குது. அப்ப ரமலானுக்குரிய மாத்திரம் தான் என் ரப்ப நான் கரெக்டா நேசிக்கிறேன்னு காட்டுறமே, இது ஒரு இஸ்லாமியனுக்கு தகுந்ததா? ஒரு சுவர்க்கத்தை நேசிக்கக்கூடிய மனிதனுக்குரிய தகுந்த ஒரு நடைமுறையான கிடையாது. எந்த நேரத்திலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் நேசத்துக்குரிய அல்லாஹ் என்ற அது ஒரு கணம் கீழே இறங்கி வர மாட்டான். இவன் தான் அல்லாஹ்வை நேசிக்கும் சமூகம், அல்லாஹ்வை நேசிக்கும் குடும்பம். பாருங்க, அழகிய வரலாறு, ஆக்கபூர்வமான சிந்தனையோடு யோசிக்க வேண்டிய விஷயம். கணவன் மனைவி என்ற ஒரு விடயத்துல எப்படிப்பட்ட முறைக்கு அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு ஆணு, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளை எப்படி இருப்பான் தெரியுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமான தஅவா சூடு பிடிக்கும் அந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து 2 குரூப் வந்தாங்க. அதுல 2ஆவதாக வந்ததுல ஒரு பெண், 2 பெண்மணி. அதுல ஒரு பெண்மணி உம்மு அம்மாரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க அவங்களோட கணவர் ஜெயிது, அவங்களோட மூத்த மகன் அப்துல்லா, இளைய மகன் ஹபீப். இவ்வளவு இன்னொரு குடும்பம், ஆனா பெஸ்டான குடும்பம். இவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே,
நீங்க மதீனாவுக்கு வாங்க, எங்க உசுரை கொடுத்து உங்களை பாதுகாப்ப நீங்க வாங்கன்னு எக்ரிமெண்ட் பண்றாங்க. நம்மளும் ஒவ்வொரு நாளும் எக்ரிமெண்ட் பண்றோம். நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட என்ன எக்ரிமெண்ட் பண்றோம்? எல்லாம் உன்னை தவிர எவன் என் கடவுள் கிடையாது, உன் தூதரை தவிர எனக்கு எவனும் வழிகாட்டி கிடையாதுன்னு ஒவ்வொரு நாள் எக்ரிமெண்ட் பண்றோம்ல. அந்த எக்ரிமெண்ட்டை கரெக்டா நிறைவேற்றோமா? ஆனா அவங்க பாருங்க, வாக்கு கொடுக்குறாங்க. எங்க கொடுக்குறாங்க? மக்கால கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றுச்சு. அதுல முதல் யுத்தம் தான் பத்ர் யுத்தம், இரண்டாவது யுத்தம் தான் உஹது யுத்தம். இந்த உஹது யுத்தத்தின் போது அந்த குடும்பத்தினுடைய தியாக முயற்சி இருக்குது, யாராலையும் எடுக்க முடியாத முயற்சிங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு வார்த்தையை மீறியதனால் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தையை மீறியதால் 70 சஹாபாக்கள் உயிர் தியாகம் செய்யப்பட்டார்கள். அந்த உஹதில் எல்லாரும் தடுமாறி ஓடிய போது அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக ஒரு குடும்பம் முன் வந்தது. அதுதான் உம்மு அம்மாராவுடைய குடும்பம். எல்லாரும் விரண்டோடி விட்டார்கள். அபூபக்கர் பக்கம் நிற்கிறார், உமர் பக்கம் நிற்கிறார், உபைதா நிற்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக ஒரு குடும்பமே முன்னுக்கு வருது. இந்த தாயினுடைய குடும்பம். தன்னுடைய மகன் முன்னுக்கு நிற்கிறான், அப்துல்லா முன்னுக்கு போராட நிற்கிறார். வந்தவன் அடியோடு அப்துல்லா மயக்கமிட்டு கீழே விழுந்து விட்டார். மகனை அடித்த தாக்கத்தில் வாளை உருவிய தாய் பாய்ந்து வெட்டுகிறாள், அவன் கீழே விழுகிறான். திரும்பும் போது பின்னால் வந்தவன் தாயை வெட்டி விடுகிறான். யோசித்து பாருங்க, அல்லாஹ்வை நேசித்த ஒரு குடும்பம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாழ்க்கை அர்ப்பணித்த குடும்பம். தன் மகன் வெட்டுப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? மகனை கட்டிப்பிடித்து அழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன் மகனை தியாகம் செய்து அந்த எதிரியை பாய்ந்து தாக்குகிறாள். அந்த நேரத்தில் அந்த தாயை பின்னால் வந்து தாக்கி விட்டான். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உம்மு அம்மாராவை பின்னால் ஒருத்தன் திரும்பும் போது வெட்டி விட்டான். அந்த தாய் கீழே விழுந்து விட்டால் ரசூலுல்லாஹ் மயக்கத்தில் அப்பதான் எழும்புறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலை ஒரு ஜீவன் தட்டுகிறது. வெட்டு தாங்க முடியாமல் பெரும்பெட்டு, முதுகில் பெரும்பெட்டு, ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. இழுபட்டு வந்து அந்த தாய் ரசூலுல்லாஹ்வுடைய காலை தட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் விழித்து பார்க்கிறார்கள், அம்மாரா, முசைபா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்காக நீங்கள், என் குடும்பத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய இருகரம் ஏந்தி, யா அல்லாஹ், இந்த நுசைபாவின் குடும்பத்தை சுவர்க்கத்தில் எனக்கு பக்கத்தில் குடியமர்த்துவாயாக என்றார்கள். அல்லாஹ் அக்பர். முழு குடும்பமும் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள். அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றார்கள் நபியை பாதுகாத்ததனால். திடீரென்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, முசைலமாவுடைய பிரச்சனை. தன்னை நபியாக காட்டிக்கொண்டு மக்களை அவர் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறான். நபி அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள், மஸ்லமாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை உம்மு அம்மாராவுடைய கடைசி மகன் ஹபீப், வாலிபராக இருக்கிறார், ஹபீபை கூப்பிடுகிறார்கள். ஹபீபே, இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் மஸ்லமாவிடம் போங்கள் என்று அனுப்புகிறார்கள். அந்த மிகப்பெரிய வீரியமான சஹாபாக்கள், பழமை வாய்ந்த சஹாபாக்கள், வயதில் முதிர்ந்த சஹாபாக்கள், யுத்தத்தின் தலைமை தாங்கும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் கொடுத்த வாக்கு மாறாத குடும்பம் அல்லவா, அல்லாஹ்வை நேசிப்பதில் பிராக்டிக்கலான லைஃபை காட்டிய குடும்பம் அல்லவா. அந்த ஹபீபை கூப்பிடுகிறார்கள். ஹபீபே, இதை எடுத்துக்கொண்டு போங்கள், யமனுக்கு போங்கள் என்று அனுப்புகிறார்கள். சந்தோஷத்தோடு போனால் தெரியும் வருவேனா வரமாட்டேனா என்ற பெருந்தடுமாற்றம். ஆனால் பள்ளிக்கு வருவதற்கு நம்ம நிறைய பேருக்கு தடுமாற்றம், பள்ளிக்கு 5 நேர வக்துக்கு வருவதற்கு நமக்கு அவ்வளவு தடுமாற்றம். நமது வேலை பள்ளி எது முதல், வேலை பெஸ்ட், தொழுகை செகண்ட், இப்படி மாற்றிக்கொண்ட உள்ளம் எங்களுடைய உள்ளம். ஆனால் தன் உயிரை பணைய வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடிதத்தை எடுத்து மிக வேகமாக போகிறார். பேச்சு மஸ்லமாவை சந்திக்கிறார். மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து வந்திருக்குது அப்படின்னு கடிதத்தை கொடுக்கிறார். கடிதத்தை பார்த்துவிட்டு மஸ்லமாவின் முகங்கள் மாறுகின்றன. ஹபீபை பிடித்து கட்டி வையுங்கள் என்று சொல்கிறான். எந்த உலகத்திலேயாவது தூதுவரை கட்ட முடியுமா? தூதுவரை கைது செய்ய முடியுமா? தூதுவரை அவமதிக்க முடியுமா? உலகத்திலேயே முதலில்
தூதுவரை கேவலப்படுத்திய ஒரே ஒரு பாவி மஸ்லமா தான். அவரை கட்டி வைக்கிறான். கட்டி வைத்து 2 கேள்வி கேட்கிறான். அழகான கேள்வி. நீ முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொள்கிறாயா? நான் ஆம் ஏற்றுக்கொள்கிறேன். என்னையும் நபியாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்ட பொழுது, நீ சொன்னது என் காதுக்கு விளங்கலன்னு நக்கலா பேசினார். ஆரம்பத்தில் அழகா பதில் சொன்னவர், அதே சத்தம், அதே சவுண்டு, அதே வார்த்தை, அதே கிளியர் பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன சொன்னாருன்னா, அந்த வார்த்தையை காதலையே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்றாரு. கோபம் பீரிட்டு பாய்கிறது மஸ்லமாவுக்கு. கட்டி வைக்கிறான், சிறை பிடிக்கிறான். கொலையாளியை, ஒரு கொலை செய்தவனை அல்லது யுத்த காலத்தில் கைதியாக பிடிப்பட்டவனுக்கு எப்படி சங்கிலியால் கட்டுவார்களோ அப்படி ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி விடுகிறான். மக்களுக்கு அழைப்பு சொல்கிறான், இதோ முஹம்மதை ஏற்றுக்கொண்டவன் என்னை நபியாக ஏற்றுக்கொள்கிறான் என்று ஒரு ஏலான், ஒரு அழைப்பு விடுக்கிறான். இதை கேட்ட மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் அவரை மறுத்து இன்னொருத்தனை நபியாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஆச்சரியம். நடக்க முடியாத உண்டு, ஆனால் நடத்தி காட்டுவதாக சொன்ன பொழுது எல்லோரும் கூடி விடுகிறார்கள். ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து வரப்படுகிறார்கள் மக்கள் பார்வைக்கு. எப்படி வர்றாங்க தெரியுமா? 2 கைகளை 2 கால்களும் கழுத்துக்குள்ளால் போட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு கொண்டாந்து நிறுத்தாட்டப்படுகிறது. பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வாளோடு ஒருத்தன் நிற்கிறான். மஸ்லமா கேட்கிறான், நீ முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொள்கிறாயா? நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நீ நபியாக ஏற்றுக்கொள்கிறாயா? உன் வார்த்தை எனக்கு புரியவில்லை என்று முன்னாடி சொன்ன அதே வார்த்தையை நக்கலாக சொல்கிறார். வலது பக்க கை வெட்டப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். இவர் என்ன தப்பு செய்தார்? அல்லாஹ்வை நேசித்ததனால் சோதிக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை உறுதியாக நம்பியதனால் சோதிக்கப்படுகிறார். வலது கை வெட்டப்படுகிறது. 2வது கேள்வி கேட்கிறான். அதே கேள்வி, அதே பதில், அதே கேள்வி, அதே ரிஜெக்ட். இடது கை வெட்டப்படுகிறது. 3வது கால் வெட்டப்படுகிறது. 4வது கால் வெட்டப்படுகிறது. துண்டம் துண்டமாக வெட்டப்படுகிறார். ஈமானை தளர விடவில்லை. ரப்பினுடைய அன்பை விட்டு ஈமான் பிசகி போகவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஹபீபை வெட்டினார்கள். இறைச்சி கடைக்கார அறிவானி, அப்படி அந்த ஹபீப் அறியப்பட்டார். ஈமான் தளரவில்லை, ரப்பின் அன்பை குறைக்கவில்லை என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், அவர் எதற்காக இந்த தியாகத்தை செய்ய வேண்டும்? இறைவனின் திருப்தி, நான் சுவர்க்கத்தில் ஜெயமாக வாழ வேண்டும். பத்ர் யுத்தம் முடிகிறது. ஹாரிஸாவுடைய தாய் ரசூலுல்லாஹை தேடி வருகிறார்கள். ஒரே ஒரு மகன், கணவன் இல்லை, உழைச்சி தருவதும் அவன்தான், வாழ்க்கைக்கு என்னுடைய கஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளவும் அவன்தான். தூங்குறவங்க எழுப்பிவிடுங்க, பள்ளிக்கு வர தூங்குறதுக்கு அப்ப வீட்டுல தூங்க வேண்டியதானே. பள்ளிவாசல் வந்துகிட்டு ஈமானை அதிகரிக்கக்கூடிய இடமே தவிர சோம்பரித்தனத்தை கூற்ற இடம் பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொன்னால் உள்ளங்கள் நடுநடுங்க வைக்க வேண்டும். தூங்கும் இடம் அல்ல பள்ளிவாசல். யோசித்து பாருங்கள். இந்த இடத்தில் உம்மு ஹாரிஸா, அழகிய குடும்பம், கணவன் இல்லை, ஆனா ஒரே ஒரு மகன், உழைத்து போடுவது அவன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் ஹாரிஸ் உங்களோடு பத்ர் யுத்தத்துக்கு வந்தவர். எல்லாரும் வந்து என் மகன் மட்டும் திரும்பி வரலையே அப்படின்னாங்க. எல்லாரும் திரும்பி வந்துட்டீங்க, என் மகன் மட்டும் திரும்பி வரல. அல்லாஹ்வின் தூதரே, அவனை பற்றிய செய்தியை சொன்னால் அப்புறம் சிரிப்பதான் அழுவதான் நான் முடிவெடுக்கிறேன்னாங்க. எந்த தாயாஜன் சொல்லுவாரா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை நேசித்ததனால் அல்லாஹ்வினுடைய திருப்திகரமான வார்த்தைக்கு எதிர்பார்க்கிறார்கள் அந்த தாய் ரசூலுல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாரிஸாவே கவலைப்படாதே, உன் மகன் சுவர்க்கத்தில் ஹூர்லிங்களோடு இருக்கிறார் என்றார்கள் நபிகள் பெருமானார். அதை கேட்ட தாய் அழுது விட்டார். எதுக்கு? மகனை இழந்ததுக்கா? இல்லை, என் மகன் வெற்றி பெற்று விட்டான் என்பதற்காக. இதுதான் அல்லாஹ்வை நேசிக்கும் குடும்பத்தினுடைய இறுதி மூச்சுக்கான முடிவு. யோசித்து பாருங்கள் உறவுகளை, நமது நிலை எப்படி இருக்கிறது? நமது குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? மகனை திருத்துகிறோமா? மனைவியை திருத்துகிறோமா? குடும்பத்தை சரியான முறைக்கு வழிநடத்துகிறோமா? கிடையாது. நமது பொறுப்பு என்ன? 3 நேரம் சாப்பாடு கொடுக்கிறது. பொறுப்பு என்ன? படிக்க வைக்கிறது.
பொறுப்பு என்ன பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிறது, பொறுப்பு என்ன பீச் வழியே கூட்டிட்டு சுத்துறது, பொறுப்பு என்ன லீவு கிடைச்சா டூர் போறது, இது பொறுப்பாங்க? தின்ன கெடுக்கிறது பொறுப்பு, கொடுக்க கொடுக்கிறது பொறுப்பு. அதை விடவும் பொறுப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத சமூகத்தை உருவாக்குவது, குர்ஆனிய சமூகமாக உருவாக்குவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இனிமையான ஒரு குரலோசை கேட்கிறது, இனிமையான குரலோசை. நபி அவர்கள் காது கொடுத்து பார்க்கிறார்கள். அந்த வீடு அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் சத்தம் வருகிறது. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்டிருந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூ மூஸாவே, லக்கது ஊதீத, உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமாயா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்த குரல் வளம், இனிமையான குரல் வளத்தை உன் குடும்பத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறாயா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிய ஒரு குடும்பத்தை அழகாக அறிமுகப்படுத்தினார்கள். இன்னைக்கு எங்க வீட்டுல குர்ஆன் ஓதல் நடக்குதா? இல்ல, நான் கேட்கிறேன். பாட்டு சத்தம் கேட்குது, நாடக சத்தம் கேட்குது, சண்டை சத்தம் கேட்குது, கொண்டாடி புருஷ சத்தம் உலகத்துக்கே கேட்கிற அளவுக்கு தொண்டைகளையே கத்துறோமே. குர்ஆன் ஓதும் சத்தம் கேட்டுச்சா? குர்ஆன் ஓதும் சத்தம் உங்க வீட்டுல இருந்து வெளிவரவில்லை என்றால் இன்னும் அல்லாஹ்வை நேசிக்கும் குடும்பமாக நாம் மாறவில்லை என்று அர்த்தம். மகனை தட்டி எழுப்பி பள்ளிக்கு போ, கணவனை தட்டி எழுப்பி பள்ளிக்கு போ என்று அனுப்பினால் அல்லாஹ்வை நேசிக்கும் குடும்பத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறோம். பரவாயில்லை அப்படின்னு தட்டி விட்டோம்னா நம்ம குற்றவாளி. ஒரு தந்தை என்னை நோக்கி ரொம்ப கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார். அழுகிறார். எல்லாம் கொடுத்த மௌலவி, கேட்கறதெல்லாம் கொடுத்த மௌலவி, எல்லாம் கொடுத்த மௌலவி அப்படின்னாரு. எல்லாம் கொடுத்தீங்களா? ஆமா, எல்லாத்தையும் கொடுத்த மௌலவி. இப்ப பாருங்க, அவனை திருத்துறதா அடிக்கிறதா ரொம்ப கவலைப்படுறான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழியை காட்டும். ஒரு குடும்பம் என்றால் ஒரு தவறை கண்டால் அது சிறுசு பெருசுன்னு பார்க்க கூடாது, உடனடியாக தட்டி திருத்தணும். சின்ன பிள்ளை தானே, அது காலப்போக்கில் திருந்துவான்னு மட்டும் விட்டுறக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பயிற்றுவிப்பதிலும் குடும்பத்துக்கான வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பதிலும் இனிமையான அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு முறை ஜகாத் பேரித்த மலம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஹுசைன் அல்லது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரில் ஒருத்தர். சின்ன பையன் ஓடிட்டு வர்ற டைம்ல ஜகாத் ஈச்சமத்துக்கு வாங்கி போட்டாரு. இதை ரசூலுல்லாஹ் கண்டுட்டாங்க. கண்டவுடனே துப்புண்டாக. நம்மளால என்ன செய்வோம்? சின்ன பிள்ளை தானே, இதெல்லாம் பெருசா பிரச்சனையா, இதெல்லாம் பஞ்சாயத்து கொண்டாந்துட்டியான்னு நம்ம கேட்டுருவோம். சின்ன பிள்ளை பிரச்சனைகள்லாம் கொண்டாந்து எதுக்குங்க நீங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு கேட்கவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலேயே அந்த தன்னுடைய பேர குழந்தை ஜகாத்து ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கு ஹராம் தூக்கி வாங்கிய போட்டார். பாவம் எழுதுற வயசு என்னங்க? தப்புன்னு எழுதப்படுற வயசு என்னங்க? புலூகத்து வயது அடைஞ்சதானே தப்புன்னு எழுதப்படும், இல்லாட்டி தப்பு கிடையாது இல்லை. ஆனால் சிறு குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹ்வை நேசிக்கும் பையனாக மாற்ற வேண்டும். அல்லாஹ்தாயா உனக்கு எல்லாமே என்ற உணர்வை கொடுக்க வேண்டும். அந்த உணர்வை கொடுத்தால் தான் நான் இஸ்லாமியன், நான் ஈமானியன், நான் அல்லாஹ்வை நேசிக்கும் ஒரு குடும்பத்தின் தலைவன் என்பதை காட்ட முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் வாய்க்குல கையை போட்டு எடுத்து வீசுறாங்க. நம்ம அப்படி நடந்திருக்கிறோமா? புள்ள அழுகுற அந்த போனை பிடி, புள்ள அழுகுற அந்த டிவியை பிடி, புள்ள அழுகுற அந்த அதை பிடி. எது புள்ளையை வந்துக்கிட்டு நாசமாக்குமோ அதை விரும்ப வச்சு கொடுத்து கொண்டே இருப்போம். நம்ம பிள்ளைகளை நம்ம மாத்திர முறையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சிறு குழந்தை தவறை தடுக்கிறார்கள். நாங்கள் சிறு குழந்தை என்று தவறை ஆதரிக்கிறோம். தவறை தடுப்பவன் முஸ்லிமா, தவறை ஆதரிப்பவன் முஸ்லிமா? தவறை ஆதரிப்பவன் முஸ்லிமாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பொய் என்று தான் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மோசம் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறேன் தன்னை மகனை கூப்பிடுறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு மகனை கூப்பிடுறாங்க. அப்ப கூப்பிடும்போது ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அவர் பசின்னு சொன்னாரு, அந்த பசிக்காக ஒரு ஈத்தமலை என்கிட்ட இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு கூப்பிட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன் மகனை உன் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீ கூப்பிட்டு இருந்தால் அல்லாஹ்விடத்தை நீ பொய் சொன்னவன் எழுதப்படுவாய் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு நாளைக்கு எத்தனை பொய்யை சொல்றோம் பிள்ளைக்கு முன்னுக்கு. பாப்பாவை நம்ம எத்தனை கடங்காரம் வந்துடுவோம், பாப்பா இல்லைன்னு போய் சொல்லுன்றோம். பிள்ளை பொய் சொல்ல பழக்கிறோமே, இது நேர்மையா?
பொய் சொன்னா என்ன பிரச்சனை, யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா, யாருக்கு ஏமாத்தக்கூடாது சொல்லக்கூடிய மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வாய்கிலேயே 24 மணி நேரம் பொய் பேசுறோமே, அடுத்தவனை பார்த்து பலாய் பேசுறது, அடுத்தவனை தப்பா பேசுறது, உட்கார்ந்து கொண்டு சும்மா பேசிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு 5% பிரயோஜனங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ரஜுல லயதகல்லமு பிகலிமத்தி லா யுரா பஅஸன். ஒரு மனிதன் பேசிக்கொண்டிருக்கிறான், அந்த பேச்சில் 5% பெருமதி இல்லை, ஒன்றுமே சும்மா பேசிட்டு இருக்கிறான். நம்ம உட்கார்ந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்தோம்னு சொன்னா அத கதை இந்த கதை அது இது நிறைய பேசணும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தேவை இல்லாத பேச்சுக்களை அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனிதனை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கின்ற பொழுது, யுஹ்வா பிஹா ஃபின்னாரி 70 ஹரிஃபா. வார்த்தையை அடக்காமல், பேசுவது என்னவென்று தெரியாமல், பேசுவது நன்மையா தீமையான்னு புரியாமல் ஒருத்தன் வளவளவள என்று பேசிக்கொண்டிருந்தால் அவன் நரகத்தில் 70 வருடம் நடக்கும் தூரம் வீசப்படுவான். நம்ம முக்காவாசி பேர் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பள்ளிக்கு வந்தாலும் ஊர்பலாய், பள்ளிக்கு வெளியே இருந்தாலும் ஊர்பலாய், அங்க இருந்தாலும் ஊர்பலாய், பொண்டாட்டியோடு இருந்தாலும் ஊர்பலாய், எல்லாமே ஊர்பலாய் தான். எதை பிரயோஜனமா பேசணும்? அல்லாஹ் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய மலக்குகள் பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமையில் அனைத்தும் விசாரிக்கப்படும். ஒரு வார்த்தை விடாத அவ்வளவு விசாரிக்கப்படும். அல்லாஹ் அட்வான்டேஜா சொல்லுகின்ற பொழுது, உன் உள்ளத்தில் நினைப்பதை நான் எடுத்து விசாரிப்பேன்றான். நீ உள்ளத்துல நினைக்கிற பாரு, அதையும் நான் கூப்பிட்டு விசாரிப்பேன்றான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாலிஹான குடும்பமாக என் குடும்பத்தை நான் மாற்றணும் அப்படின்னா சில விடயங்களை அதிரடியாக முடிவெடுக்கணும். நம்ம எல்லாம் ஊருக்கு சமூகத்துக்கு அந்த இசைவாக்கம் அடைந்து அவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ, இவர்கள் ஏதாவது தப்பா பேசுவார்களோ என்று நினைச்சு இஸ்லாத்தை விட்டு கொடுக்கிறோம். நடக்குதா இல்லைங்களா? அதை நான் லிஸ்ட் போட போனோம்னா ஜும்மா டைம் போதாம பேத்துருவோம். என்றாலும் பாவங்களிலிருந்து தப்புக்களிலிருந்து நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா தௌபாவினுடைய வசனத்தை பாருங்க. وآخرون يعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر شيئا. அல்லாஹ் தஆலா சொல்றான், சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? فاعترفوا بذنوبهم. அவங்களோட பாவங்களை ஏற்றுக்கொள்றாங்க. ஆமா, நான் தப்பு செஞ்சிட்டேன், இந்த தவறு செஞ்சிட்டேன், இது கூட செய்ய மாட்டேன், இதெல்லாம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு خلطوا عملا صالحا. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், தாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமலை பாவத்தோடு சேர்த்து கலந்து விடுகிறார்கள். நல்லது செய்யறான், ஆனா அதை பாவத்தை கலந்து விடுவான். எப்படி? நாங்களாம் யாரு தெரியுமா? நாங்களாம் எப்படிப்பட்ட ஆகுல் தெரியுமா? அப்படி ஒரு கேள்வி கேட்கிறனாலே பின்னாடி ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட போறான்னு அர்த்தம். நாங்க தான் இந்த பள்ளியை கட்டி அமைச்சாக்கணும், மண்ணா போச்சுது. நல்ல செஞ்ச செயல் பள்ளியை கட்டினது, பின்னாடி நாங்க தான் செஞ்சோம், எங்களை விட்டு ஆள் இல்லைன்னா பெருமை கலந்தாச்சு, நன்மை நாசமா போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, அந்த மோளை ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நம்ம தான் வீடு கட்டி கொடுத்தோம். அவனு கட்டி கொடுத்தா அல்லாஹ்க்கா செஞ்சா கூட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். ஏன் வாயை திறந்து? நீ 10 கோடி செலவழிச்சு பள்ளி கட்டி கொடுத்தாலும் இந்த ஒரு வார்த்தை நீ செஞ்ச அவ்வளவு நன்மையை அழித்து விடும் அல்லாஹ் சொல்கிறான். யோசித்து பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நிதானமாக பேச வேண்டும், எவ்வளவு தூரம் நிதானமாக நடக்க வேண்டும். என் மகன் தொழலாட்டி எனக்கு ரோஷம் வரணும். எப்படி ரோஷம்? சொல்லலையா, உன் வீடு என் வீட்டுல உனக்கு எந்த பங்கும் கிடையாது, கூட வெளியிடணும் செய்யணுமா? அப்படி மகன் தொழவில்லை என்றால் ஆத்திரப்படுகிறோமா? மனைவி தொழவில்லை என்றால் வெறுப்படைகிறோமா? கிடையாதுல்ல. சாப்பாடுல உப்பு இல்லாடி கோவிக்கு தெரிஞ்ச நமக்கு தொழவில்லை என்றால் ஏன் கோபம் வரவில்லை? ஏன்னா நீ அல்லாஹ்வை நேசிக்கிறாயா, அதுதான் காரணம். ஓ நேசத்துக்கு அல்லாஹ்வை நீ முதன்மைப்படுத்தல, அதுதான் காரணம். வெளிப்படையாக சொல்லலாம், நான் தொழுகிறோம் போல, நீ தொழுது என்னையா பிரயோஜனம்? உன் பொண்டாட்டி பிள்ளை ஊடாக நீ நரகம் போயிட்டால், உன் பொண்டாட்டி பிள்ளை நீ திருத்தாம நீ நரகம் போய்விட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவ்லாதிக்கும் அதுவுல் லக்கும். உன் மனைவி, உன் பிள்ளைகள் உன் எதிரிகள். சொல்கிறான் ரப்பல் ஆலமீன், உன் எதிரி. சரியாக வைக்கல, அவர்களுடன் நரகம் போக வேண்டி வரும். மனைவி தொழலையா, அவளுக்கு நீ சந்தர்ப்பம் கொடு, தஅவா செய்யி. இல்லை என்றால் கண்டித்து பாரு, இல்லைன்னா டிவோர்ஸ் கொடு.
சொல்லாத ஒருத்தர் வாழ்வது என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் ஹலாலாக மாட்டாளே. யோசித்து பார்க்க வேண்டும் உறவுகளே. நான் மூத்தானாலும் என் குழந்தை எனக்காக துஆ செய்ய வேண்டும். இப்னு ஹுசைம் ஒரு ஹதீஸை பாருங்கள். ஒரு மனிதனை அல்லாஹ் எழுப்பி, இதோ மலைகள் போன்று நன்மைகள் எடுத்துக்கொண்டு போ, யா அல்லாஹ் நான் தான் செய்யலைன்றான். அவனுக்கு தெரியும் அவன் கெபாசிட்டி என்னன்னு. எனக்கு தெரியும் இந்த மரத்தை வெட்டையிலமா வெட்டையலாதா, எனக்கு தெரியும் இந்த ஏரியா தாண்ட முடியுமா முடியாது, எனக்கு தெரியுங்க. அவன் எனக்கு தெரியும் நான் இந்த அமல் செஞ்சனா இல்லையா அப்படின்னு. இவன் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் தான் செய்யலைன்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உன் மரணத்துக்கு பின்னாடி உன்னுடைய மகன் உனக்காக தினசரி என்னிடத்தில் கேட்டான், ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகுமுல் ஹிசாப். உன் மகன் அடிக்கடி என்னை கூப்பிட்டு கேட்டுக்கொண்டிருந்தான். உன் மகன் கேட்ட துஆ தான் இது. எத்தனை புள்ளி அப்படி வளர்த்திருக்கிறோம்? மகனை ரவுடியா வளர்த்திருக்கிறோம், மகனை பொய்காரனா வளர்த்திருக்கிறோம், மகனை கெட்டவனை வளர்த்து விட்டு என்ன செய்யன்னு கேட்டா, குழந்தைகள் எப்பொழுதுமே உன் ஜெராக்ஸ், அதை மறந்துடாது. என் குழந்தை என் ஜெராக்ஸ், என் போட்டோ காப்பி. நான் எதை செய்யறேன்னு அதை மட்டும் அவன் செய்வான். நீ சிகரெட் குடிச்ச அவன் குடிப்பான், நீ தொழுக அவன் தொழுவான், நீ களவெடுத்த அவன் களவெடுப்பான், நீ பொய் சொன்ன அவன் பொய் சொல்லுவான். அவ்வளவுதான். என் குடும்பத்தை நான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் உள்ளவனாக வளர்த்தால் ஒரு நிமிடம் உனக்கு துரோகியாகவும் இருக்க மாட்டான், உன் ரப்புக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான். இறுதியாக பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய சோதனை, குடும்பத்தால் சோதிக்கப்பட்டவர், தன்னுடைய பிள்ளையால் சோதிக்கப்பட்டவர், சோதனையை 2 கண்ணையும் இழந்தவர். யோசித்து பாருங்க. பிள்ளைகளுடைய டார்ச்சரால், பிள்ளைகளுடைய வேதனையால் 2 கண்ணையும் இழந்தவர் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். பின்னாடி விமோச்சனம் கிடைக்கிறது, பார்வையும் திரும்ப கிடைத்து விடுகிறது. மரண தருவாய் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கிறார்கள். இது ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூப் மரண தருவாயில், சக்கராத்துக்கு முன்னாடி, சக்கராத்து வந்தா பேச முடியாது இல்ல, சக்கராத்துக்கு முன்னாடி பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கிறார். இது قال لبنيه ما تعبدون من بعدي. எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்குவீர்கள்? இந்த கேள்வி கேட்கிறோமா நம்ம மனைவி கிட்ட, பிள்ளைகிட்ட கேட்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். மரண தருவாயில் தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள், என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இலாஹம் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். தந்தையை கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு கவலை என்ன? யூசுஃபை கிணத்துல தூக்கி போட்டோம், அந்த இருட்டு மனசுல கவலை உங்களுக்கு இருக்குது. ஆமா, செஞ்சல் அநியாயம், மன்னிச்சுக்கங்க, செய்ய மாட்டோம், ஆனால் தௌஹீத்வாதிகளாக மரணிப்போம், இதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் எவ்வளவு அழகிய குடும்பத்தினுடைய ஒரு வெளிக்காட்டல். இறைவனை நேசித்தால் இறைவனை கண்ணெதிரே கண்டுகொள்வாய். இறைவனை நேசித்தால் உனக்கு உலகம் பெரிதாகப்படாது. இறைவனை நேசித்தால் தொழுகை நேரம் உனக்கு அச்சொட்டாக இருக்கும். இறைவனை நேசித்தால் அநியாயம் செய்யும் போது, மாற்றி கொடுக்கும் போது உடனடியாக யோசிப்பாய், யா அல்லாஹ் என்னுடைய மரணத்தை இந்த அநியாயத்தினூடாக எடுத்து விடாதே. ஏன் தெரியுங்களா? அல்லாஹ்வை நேசித்த ஒரு மனிதன் எப்பொழுதுமே எப்படி நடந்து கொள்வான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. சுஇல சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐய தன்பின் அஅலமு இன்தல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்தில் மிக பாரதூரமான பாவம் என்ன என்று கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ خلقك. அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுடைய இடத்துக்கு இன்னொரு படைப்பை கொண்டு கடவுள் ஆக்கிறாய் பாரு, இதுதான் நீ செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம், பாவம் என்று சொல்லிவிட்டு பின்னாடி கேட்டார்கள், இரண்டாவது என்ன பெரும் பாவம்? வறுமைக்கு பயந்து உன் குழந்தைகளை கொலை செய்வது என்று சொன்னார்கள். வறுமைக்காக பயந்து அபோஷன் பண்ணுவது என்று சொன்னார்கள். மூன்றாவது எது அல்லாஹ்வின் தூதரே பெரும் பாவம்? உன் பக்கத்து வீட்டு நண்பனுடைய அல்லது பக்கத்து வீட்டுக்கான மனைவியை நீ வந்துகிட்டு தப்பான வழிக்கு அழைப்பது என்றார்கள். சுபஹானல்லாஹ். அப்ப அடுத்த பெண்களை எவ்வளவு தூரம் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். பாதையில் போகும்போது பார்வையை தாழ்த்த வேண்டும். அவளை பார்த்து நக்கல் அடிப்பதும் அவருடைய உடுப்பை பார்த்து நக்கல் அடிப்பதும் ஹராம். ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம்
ஒரு ஈமானிய முஸ்லிம், 5 நேரம் தொழக்கூடிய ஒரு முஸ்லிம், அல்லாஹ் சொல்கிறான் தஹ்ஷா. ஒரு மனிதன் உலகத்தில் 5 நேரம் அல்லாஹ்வுக்காக தொழுதால், இறைவனை விரும்பி தொழுதால், அவன் பார்வையில், அவன் சிந்தனையில், அவன் பேச்சில், அவனுடைய சிந்தனை எந்த அடிப்படையிலையும் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கிற முறையிலேயோ, தனக்குத்தான் பாவத்தை செய்த முறையிலேயோ அவன் ஒரு காலமும் பாவத்தின் பக்கம் தன் சிந்தனை திருப்ப மாட்டான். அன்பார்ந்தவர்களே, எனவே நான் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவனாக இருந்தால், என் குடும்பம் அல்லாஹ்வை விரும்பக்கூடிய ஒன்றாக இருந்தால் உடனடியாக மாறுங்கள். காலம் இருக்க, ரமலான் வருது அன்றைக்கு மாறிக்கொண்டு நினைக்காதீங்க. திருந்த நினைத்தால் உடனடியாக மாற்றம் விடுங்கள். காலம் தாழ்த்தினால் அவகாசம் கிடைக்காமல் போய்விடும் என்ற எச்சரிக்கை இஸ்லாம் சொல்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய குடும்பம் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக, இஸ்லாமுக்காக, கொள்கைக்காக, சத்தியத்துக்காக வேண்டி எந்த விதமான தியாகங்களை செய்யக்கூடிய முறையில் மாறுவார்கள் என்பதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரன் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய குடும்பமாக இன்றிலிருந்து மாறுவோம். பாவங்களை விடுவோம், அண்டை வீட்டார்களை கண்ணியப்படுத்துவோம். எதை இஸ்லாம் ஹராம் ஹலால் என்று சொல்லி தந்ததோ அதில் கவனமாக இருந்து, எதை செய்தால் நபி அவர்களுடைய சுன்னாவை செய்தவர்கள் என்ற பட்டியலில் மறுமையில் நாங்கள் உயர்த்தப்படுவோமோ அந்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானார். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் வேடியார்களே, நன்மை சகோதரர்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலையும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒரு முறை 2 சஹாபிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு ஏழை சஹாபி தன் வீட்டை சுற்றி மதில் கட்டுகிறார். அந்த மதில் கட்டுனதுல அடுத்த வீட்டு சஹாபியினுடைய ஒரு ஈச்சமரம் நடுவில் நிற்கிது. அதை வெட்டினா தான் நேராக தாப்ப போகும், வெட்டாட்டி வளைச்சி தான் போகும். இவர் இப்படி கட்டவும் விருப்பம் இல்லை, அப்படி கட்ட அவனும் விடுறான் இல்லை, அவ வெட்டணும். இவர் சொல்லுறார், மரத்தை விற்று இப்படி எனக்கு தந்துரு. அவர் சொல்ல மரத்தெல்லாம் தர முடியாது. பஞ்சாயத்து ரசூல்லா கிட்ட வருகிறது, பிரச்சனை ரசூல்லா கிட்ட வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கூப்பிட்டு பேசுறாங்க. எப்பா, கஷ்டப்பட்ட பிள்ளை இப்பதான் ஏதோ அப்படி இப்படி வந்து முன்னுக்கு வந்திருக்கிறான், அந்த தாப்பே கட்டுறான். அப்ப ஈச்ச மரத்தை நீங்க அவனுக்கு கொடுத்துருங்களேன். நீ இந்த ஈச்ச மரத்தை விட்டு கொடுத்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் உனக்கு ஒரு ஈச்ச மரத்தை நட்டுவான். அப்படிலாம் முடியாதுன்னு சில பேர் அப்படித்தான். நம்ம லைம் இருக்கிற அங்கேயும் இருக்கத்தானே செய்யும், மனுஷன் தானே. ஹவா இல்லாத மனசு யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்படியா இல்லைங்களா? ஏலான்னுட்டாரு. இது அபூ தஹ்தா இந்த சஹாபிக்கு இந்த மெசேஜ் போகுது. இந்த மெசேஜ் போன உடனே அதுக்கான பின்னாடி பெனிஃபிட் போய் சேருது. யார் இதை விற்று கொடுக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் செய்வான், ஒரு ஈச்ச மரத்தை நட்டுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே இதை கேட்டு அபூ தஹ்தா உடனடியாக அந்த மனிதரை நோக்கி போகிறார். போயிட்டு கேட்கிறார், ஏப்பா இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குது, இந்த ஈச்ச மரத்தை எனக்கு வித்துறேன் அப்படின்றார். நான் தர முடியாது அப்படின்றார். இல்லப்பா அதுக்கு காசை நான் தர்றேன், நீ தந்துரு. முடியாதுன்றார். சரி டபுள் மடங்கா தர்றேன், முடியாதுன்றார். சரிப்பா 5 மடங்கா தர்றேன், முடியாதுன்றார். இந்த பாருப்பா, இந்த இடத்துல என்னுடைய 600 ஈச்ச மரம் இருக்குது, அதை எடுத்துக்க இதை தா அப்படின்றார். இந்த ஈச்ச மரம் 600க்கு சம்பந்தம் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 600 ஈச்ச மரம் இருக்குது, அதை எடுத்துக்க எனக்கு இதைத்தான். அப்ப சரி டீல் ஓகேன்னுட்டான். இவர் வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே ஈச்ச மரத்தை வாங்கினாச்சு. அப்ப அந்த நபருக்கு கொடுத்து முடிஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்யலாம். இன்னொரு குர்ஆன் வசனம் இறங்குறது, ஓமை யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் அப்படின்னு ஒரு மெசேஜ் குர்ஆன் வசனம் இறங்குதுங்க. இந்த வசனம் இறங்கின உடனே இது தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுக்கு எட்டுகிறது. ஓடி வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்படி ஒரு வசனம் இறங்கியதான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் தலையை கீழே பணித்தவராக நஅம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கேட்க, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு 2 தோட்டம் இருக்குது, 2 தோட்டம் இருக்குது. ஒன்று உயர்ந்த தோட்டம், இன்னும் மட்டும் சாதாரண தோட்டம். இதை நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம், நான் உடனடியாக உங்களுக்கு சைன் பண்ணி தரேன் அப்படின்னா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கையை நீட்டுங்க, உடனடியாக கொடுத்துடுறாரு. என்ன வசனம்? யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் பன்மடங்காக தருவான்.
இவர் உடனே திருப்பி கொடுத்துடுறாரு. எப்படி? சரி எடுத்துக்கங்க. அதுவும் 600 ஈச்ச மரம் கொடுத்துடுறாரு. சரிங்களா? கொடுத்துட்டு அவர்கிட்ட பையத்து முடிஞ்சாச்சு, எக்ரிமெண்ட் முடிஞ்சாச்சு. ரசூலுல்லாஹ் இது உங்களுக்கு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாங்கின உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இவ்வளவு காலம் தோட்டத்தை பராமரிச்சுட்டோம், ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போக மாட்டேதான் ஓடலைங்க. அந்த தோட்டத்துல மனைவி இருக்கிறார்கள், அந்த தோட்டத்துல மகனும் இருக்கிறார்கள். தோட்டத்துக்கு வெளியே நிற்கிறார். சுப்ஹானல்லாஹ், தோட்டத்துக்கு வெளியே நிற்கிறாரு. வெளியே நின்று கொண்டு யா உம்ம தஹ்தா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. உம்மு தஹ்தாவே என்று போட்ட பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னார்கள், லப்பைக். ஆமாங்க இந்த நிக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னாங்க. நம்ம கூட்டோம்னா ஏயா அங்க இருந்து கத்துற வாயா கூட்டுக்குள்ளன்னு போவோம். நம்ம ஸ்டைலே அப்படித்தான் புருஷன்மாருக்கு பேச்சு. கணவன்மாரோட கல்யாணம் முடிஞ்சு 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 மாதம் கரெக்டா ஓடும். அதுக்கு பிறகு நீ யாரோ நானும் யாரும் தான் பேச்சு இருக்கும். பிள்ளையெல்லாம் இருக்குது. இவர் ரொம்ப தூரத்துல கத்துறாரு, உம்மதஹ்தா அப்படின்னு கத்துறாங்க. அவங்களும் லப்பை இதோ இருக்கிறேன் கணவரை, இந்தா இருக்கிறேன், என்ன சொல்லுங்க, என்ன செய்யணும் கேட்கிறாங்க. உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுங்கள், இதை பெரும் லாபத்துக்கு வித்து விட்டேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இதை பெரும் லாபத்துக்கு வித்து விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். அபூ தஹ்தா இன்னொரு வீட்டை கட்டிவிட்டு மனைவியை கூட்டிட்டு வரவில்லை. சுப்ஹானல்லாஹ், உடனடியாக வெளியேறுங்கள். அந்த தாய் குடும்பம் அல்லாஹ்வை நேசித்ததனால் ஏன் எதுக்கு எவ்வளவு லாபம் கேட்கலங்க, உடனடியாக பொட்டி பொறி கட்டினா வெளியே வந்துட்டாங்க. இதுதான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அழகான குடும்பம். நான் கேட்கிறேன், இந்த பள்ளியினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாமலே நான் சொல்லி அறியணும் தேவையில்லை. இந்த பள்ளியினுடைய வரலாற்றில் உங்களுடைய தியாகங்கள் மிகப்பெரிய மைல்கல்களாக இருந்தாலும் 5 நேர பக்திக்கு இவ்வளவு சனங்களை நீங்கள் கூப்பிடுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை தியாகத்தோடு சொல்லி வளர்க்குகிறீர்களா? இந்த பள்ளியினுடைய தியாகத்தில் வளர்ந்த இந்த இடத்தை பிள்ளைகளுக்கு ஞாபகம் ஊட்டி அந்த பிள்ளைகளை உணர்வோடு வளர்க்குகிறீர்களா? கிடையாது. விமர்சனம் விமர்சனம் விமர்சனம், தப்பா பேச்சு தப்பா பேச்சு, தப்பான சிந்தனை, அல்லாஹ்வுக்காக விடுங்கள். ஷைத்தான் உங்களை ஆட்டி படைத்து விட்டான். சுன்னாக்களை ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்கள எவனும் மூமின் கிடையாது. எதுவரை தெரியுமா? எனது சுன்னாவை மனசு விரும்பி செய்யாத வரைக்கும். நாங்க ரசூலுல்லாஹ் தாடியை விடுங்கன்னா நம்ம ஷோட் பண்றோம், சில பேர் வலிக்கிறோம். ரசூலுல்லாஹ் விடுங்கன்னு தான் சொன்னாங்க, ஷோட் பண்றோமே. இது ரசூலுல்லாஹ் விரும்பி நீங்க செய்யற செய்யலா, இல்ல ரசூலுல்லாஹை கொச்சைப்படுத்த செய்யற செய்யலா? கரண்டைக்கு மேல உடுங்கன்றாங்களே, அதை விரும்பி நம்ம கரண்டைக்கு மேல உடுக்குறோமா, அல்லது பட நடிகை உடுத்துருவோம் அதனால உடுத்துங்களா? இன்னைக்கு சில பேர் தாடியை அழகாக வச்சுக்க, எப்படி அழகா நீங்க சொன்னா இல்ல முறை ஒரு படத்தை பார்த்தேன், ஒரு நடிகன் அப்படி போட்டு வந்து அந்த மாதிரி நான் போட்டு இந்த மாதிரி அடுத்தவனை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தும் சமூகம் ஒரு நாளும் அல்லாஹ்வை நேசித்த சமூகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் கொண்டவர்கள் ஒரு காலம் தப்பு செய்ய வரமாட்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்கிறான். அல்லாஹ் தஆலா பத்ரில் கலந்து கொண்டவர்கள் அனைவர பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஹுதைபியாவில் இருந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான். எந்த ஒரு சஹாபியாச்சும் தப்பு பண்ணாங்களா? அதுக்கு பிறகு அல்லைக்கு சுவர்க்கம் தானப்பா, எனக்கு சுவர்க்கம் தானப்பான்னு தப்பு பண்ணாங்களா? ஒரு வசனம் இறங்கியதுங்க, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி என்ற வாசகம் இறங்கிய பொழுது சாபித் இப்னு கைஸ் ஆள பள்ளி பக்கம் காணுங்க, ஒரே ஓட்டம் வீட்டுக்கு மூலையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகிற சத்தம் வீட்டுக்கு வெளியில வருது. அபூ மூஸா அல்-அஷரி அந்த ரோட்ல வர்றாங்க, ஓண்டு அழுகிற சத்தம் கேட்குது. வீட்டுல எட்டி பார்க்கறாங்க, கிச்சனுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு சாபித் இப்னு கைஸ் அழுது கொண்டிருக்கிறார். சாபித், ஏப்பா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுகுற? நான் தான் நரகவாதி ஆயிட்டேனாப்பா, இதுக்கு பிறகு நான் எப்படிப்பா உயிரோட இருக்கிறேன்னு அழுகுறார். இதை கேட்ட அபூ மூஸா அல்-அஷரி விரைந்து வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. என்னப்பா அந்த செய்தி? சாபித் இப்னு கைஸ் அவர் தன்னை நரகவாதி என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். காரணம், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி,
உங்களுக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசினாரா, அல்லாஹ் கண்டிச்சுட்டானா, நன்மையெல்லாம் நாசமா போச்சுதான், எனவே தன்னை நரகவாதின்னு சொல்லி கூட அழுத்திக்கிறார். இல்லை, போய் சொல்லுங்கள் அது அவர் சுவர்க்கவாதி. யோசித்து பாருங்க, சத்தம் போட்டு பேசினத்தையே 5 சஹாபாக்களுக்கு முன்னால் நாங்கள் வித்ஆக்களை செய்கிறோமே, பராத் ரொட்டி சுடுறோமே, 3 யாசின் ஓதுறோமே, பொய்யான நோம்ப பிடிக்கிறோமே, இரவுல நின்று வணங்கி நம்ம கெட்டவனா மாறுறோமே, சத்தியத்தை விட்டு அசத்தியத்தின் பக்கம் ஓடுகிறோமே, ஏமாற்றும் உலகத்தில மயக்கமிட்டு அதில் நாம் மங்கைகளாக மாறுகிறோமே, நேர்மையா இதெல்லாம்? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு செயலை நீங்கள் செய்தால் நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் செய்த செயலுக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று? உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் உங்களுக்கு சுவர்க்கம் கிடையாது. தொழுகிறையா, தொழுகைக்கு சுவர்க்கம் கிடையாது. ஜகாத் கொடுத்தியா, ஜகாத்துக்கு சுவர்க்கம் கிடையாது. ஜிஹாத் செஞ்சா ஜிஹாதுக்கு சுவர்க்கம் கிடையாது. அமலுக்கு சுவர்க்கம் கிடையாது அப்படின்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்ப நீங்க? நானும் அந்த லிஸ்ட் தான் அப்படின்னாங்க. நான் நபி என்பதற்கான சுவர்க்கமாக கிடையாது. நான் கால் வீங்க தொழுகிறேன், சுவர்க்கம் கிடையாது. உங்களை விட அதிகமாக நோம்பு பிடிக்கிறேன், சுவர்க்கம் கிடையாது. எல்லாரும் ஒரே லிஸ்ட் தான். ஆனால் சுவர்க்கம் போவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும். அப்ப அல்லாஹ்வை நேசிக்காட்டி அல்லாஹ் திருப்தி கிடைக்குமா? அல்லாஹ் மனசால நேசிக்காட்டி திருப்தி கிடைக்குமான்னு கேட்கிறேன். நேசிக்கணும். நேசம் எப்படி எடுத்து படிக்கணும். படிச்சாதான் நேசிக்கலாம், படிக்காட்டி நேசிக்க முடியாது. எப்படி உங்களுடைய நண்பனை நீங்கள் உயிருக்காக நேசிக்கிறீர்களோ, உங்கள் நண்பனுக்கு சொத்தை செலவழித்து நேசிக்கிறீர்கள். பிள்ளைக்கு ஒரு நோய் வந்தா சொத்தை எல்லாம் செலவழித்து பிள்ளையை பாதுகாக்கிறோமே, ஏன்? நேசம். அந்த நேசத்தை தான் அபூ தஹ்தா காட்டினார். அந்த நேசத்தை அபூ தஹ்தா காட்டினார். அந்த நேசத்தை உம்மு ஹபீபா காட்டினாங்க. அந்த நேசத்தை அப்துல்லா ரலியல்லாஹு காட்டினார்கள். அந்த நேசத்தை சஹாபாக்கள் காட்டினார்கள். அவ்வளவு பேரும் அல்லாஹ்வை நேசித்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் உங்க எல்லார பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னாங்க சொல்றாங்க. எந்த ஒரு சஹாபி பாவம் செய்யலைங்க, எந்த ஒரு சஹாபி தப்பு செய்யலைங்க, எந்த ஒரு சஹாபி பிசினஸ்ல மோசடி செய்யலைங்க, எந்த ஒரு சஹாபி களவு பண்ணலைங்க, எந்த ஒரு சஹாபி அநியாயம் செய்யலைங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, அனஸ் மாலிக் சொல்கிறார்கள், நான் அழுது கொண்டிருந்தால் ஏன் அழுகுறீங்க? அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பாங்கு கேட்டால் பள்ளி முழுவதும், இன்றைக்கு பாங்கு சொல்லியும் ஆக்குல காணமே என்று அழுதார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை நேசித்தவர்கள் இன்றைக்கு ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்கிறோம். நேசித்தவர்களை நாங்கள் நேசிப்போம் என்று சொல்வோம். நாங்க பள்ளியை விட்டும் சத்தியத்தை விட்டும் தூரம் போகிறோமே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எது சத்தியமோ எது நேர்மையோ அதன்படி வாழக்கூடிய வாய்ப்பையும் என் குடும்பத்தை அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய குடும்பமாக மாற்றுவேன் இன்ஷா அல்லாஹ் என்ற முடிவோடு இங்கிருந்து கலைந்து செல்லக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.